my channel. Thanks for choosing to watch this video. இந்த வீடியோ எனக்கு ரொம்ப வெரி ஸ்பெஷல். அப்படி இப்படிலாம் சொல்லி இதுக்கு நான் ஓவரா பில்டப் கொடுத்து இன்ட்ரடக்ஷன் பெருசாக கொடுக்க நான் விரும்பவே இல்லை. ஃபுட் யாருக்கு தான் பிடிக்காது? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குவிசைனை ஒரு ஹோட்டல் ஒரு ரெஸ்டாரண்ட்லேருந்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றேன். ஐவ் நெவர் டேஸ்டட் இட் பிஃபோர். ஸோ எங்கே வாங்கியிருக்கேன், இந்த ஃபுட் எப்படி இருக்குது, நான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷனுக்கு பீட் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஹோல் vlogல நீங்கள் பார்க்க போகிறீங்க. I'm very excited. So without any further delay, let's get into the video. Guys, actually வந்து இப்போது இந்த பேக்கேஜிங்கில் வந்து பில்லு கொடுக்கல. நான் எங்கே ஆர்டர் பண்ணேங்கிறத நான் பேர் மறந்துட்டேன். எவ்வளோக்கு ஆர்டர் பண்ணேனோ எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இப்போதைக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த நான் கொடுத்த ரேட்டுக்கும் இந்த சாப்பாடுக்கும் ரியலி மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபைனலாக டிசைட் பண்ணுவோம். எங்கே வாங்கினேன், ரேட் என்னங்கிறத வில் டிசைட் இட் லேட்டர். பட் லெட் மீ ஃபர்ஸ்ட் டாக் அபவுட் தி பேக்கேஜஸ். ஸோ ஒரு பெரிய பேப்பர் பிளேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இட்ஸ் ஆல் லைக் திஸ். ஸோ என்ன இருக்குங்கிறதே நம்மளால் வந்து விசிபிள் பாக்ஸில் வந்து பார்க்க முடியாது. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இரிட்டேட்டிங் பார்ட் இஸ், எனக்கு எப்போயுமே வந்து விசிபிள் பாக்ஸஸில் வந்து பார்சல் வந்துச்சுன்னா இட் வில் பி வெரி கன்வீனியன்ட் ஃபார் மீ. ஐ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் ஓகே இது இந்த சப்ஜி ஓகே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். பட் since it is like this, it is actually very difficult for me to even open up and try and test it out. ஸோ எனக்கு அது வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கவர் பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் லெட் மீ நாட் ஜட்ஜ் பை இட்ஸ் கவர். லெட் மீ ஃபஸ்ட் டேஸ்ட் இட் அண்ட் at the end of the video will relieve which restaurant and what is the price of it and it is really worthy of it அப்படிங்கிறத நம்ம வந்து ரிலீவ் பண்ணலாம். இப்போ நான் என்ன குவிசன் ஆர்டர் பண்ணேங்கிறத கிளியராக சொல்லிடுறேன். இட் இஸ் அ பஞ்சாபி தாலி. ஸோ எனக்கு நார்த் இந்தியன் குவிசன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் என்ன கொடுத்தாங்கங்கிறத நான் மறந்துட்டேன். ஓகே, ஸோ லெட் மீ ஃபர்ஸ்ட் சி. இது வந்து வெஜ் புலாவ். ஐ ரிமெம்பர் திஸ் பிகாஸ் நான் இது ஆப்ஷனில் நான் சூஸ் பண்ணேன். தெர் இஸ் ஆல்சோ ஸ்டீம்ட் ரைஸ் நினைக்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு வெஜ் புலாவ் எனக்கு சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஸோ ஐ டுக் வெஜ் புலாவ். அண்ட் this is salad. Let me see. This is வந்து salad. அதாவது குக்கும்பர், கேரட்டு, அனியன்ஸ்லாம் கொடுப்பாங்கள்ல. எனக்கு இதுதான் இந்த பிரித்து சாப்பிட்றதுன்னா எனக்கு வந்து செம்ம காண்டாகும். அதனாலே நான் வெளில சாப்பிட்றத வந்து இப்போ ரொம்ப அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன். நேராக போய் சாப்பிட்றது வேறு, பார்சல் வாங்கி சாப்பிட்றது ரொம்ப வேறு. ஐ ஹேட் தீஸ் திங்ஸ். இட் இஸ் அ சாலட். கரெக்ட், இட் இஸ் அ சாலட். அண்ட் திஸ் இஸ் பாப்பட். பாப்பட்னால் நம்ம ஊர் பாப்பட் மாதிரி இல்லை, அவங்க ஊர் பாப்பட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா பல்லு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போனா நீங்கள் அந்த பாப்படை யூஸ் பண்ணிக்கலாம். ஐ டோன்ட் லைக் தட் பாப்பட். ஐ டோன்ட் ப்ரிஃபர் தட். ஸோ அண்ட் திஸ் இஸ் குலாப் ஜாமுன். ஐ வில் நாட் ஈட் ஸ்வீட் பிகாஸ் ஐ பேசிக்லி டோன்ட் லைக் ஸ்வீட். ஓரளவுக்கு சீட் பண்ணலாம், ஆனால் ஓவராக வந்து டயட்டில் சீட் பண்ணேன் அப்படின்னா என் ட்ரெயினர் என்னை உரிச்சிருவாப்புல. அதனால் குலாப் ஜாமுன் நான் சாப்பிட மாட்டேன். அண்ட் ஐ ஆல்சோ டோன்ட் லைக் குலாப் ஜாமுன் அவுட் சைட்ஸ். எங்கள் அம்மா பண்ணால் ஓகே, வெளியில் சாப்பிட மாட்டேன். அண்ட் திஸ் இஸ் பட்டர் மில்க். எஸ், ஐ ரிமெம்பர். நான் தான் ஆர்டர் பண்ணேன் பட்டர் மில்க். ஸோ இதில் தான் வந்து மெயின் ஐட்டமே இருக்குது. என்ன இருக்குதுன்னு நான் அப்போ காமிப்பேன். Oh my god. Okay, so we have butter roti, butter naan. Okay, so ஒரு பட்டர் ரோட்டி ஒரு பட்டர் நான் 2 pieces வரைக்கும் வரும். ஸோ இட் இஸ் லைக் அதான் இருக்குது. ஸோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிட்லாம். நவ் கம்ஸ் டு தி மெயின் சைட் டிஷ். அப்படின்னா 3 சப்ஜி கொடுத்துருக்காங்க. என்னென்ன சப்ஜிங்கிறத நான் டேஸ்ட் பண்ணும்போது எனக்கே தெரியும். பிகாஸ் அவங்க மெனு கொடுக்கல. அவங்க வந்து ஜஸ்ட் அந்த தாலியில் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பஞ்சாபி தாலி இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. ஐ ஈட்டன் ராஜஸ்தானின்னு நினைக்கிறேன். ராஜஸ்தானி சாப்பிட்ருக்கேன். ராஜஸ்தானி ஆல்சோ வாஸ் நாட் அப் டு மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பிகாஸ் ஐ ரியலி லைக் ஸ்வீட். எனக்கு பிடிக்காது. ஐ லைக் சம்திங் வெரி ஸ்பைசி. எனக்கு ரொம்ப காரமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ராஜஸ்தானி தாலி கொஞ்சம் ஏதோ வந்து ரொம்ப அந்த பேஷண்ட் சாப்பாடு சொல்லுவாங்கள்ல, உட்காரமே இல்லாமல் ஒரு மாதிரி சட்டிலாக சாப்பிட்ணும் அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி எனக்கு வந்து ராஜஸ்தானி சாப்பாடு இருந்தது. ஐ பிலீவ் ஈவன் பஞ்சாபி டசன்ட் ஃபீல் லைக் தட். ஐ டோன்ட் நோ. Let's see how it is actually and we'll figure it out.
இங்கே நான் ஃபர்ஸ்ட் சப்ஜி நான் எடுக்கிறேன். வில் see how it is with பட்டர் ரோட்டி. பட்டர் நான் இருக்குது. நான் ஒன்றும் நானை இன்றைக்கி தொடுவேன்னு எனக்கு தெரியல. பட் let's see. We have veg pulav also. We'll first finish it off with sabjis and then we will figure it out how come it is. Okay. ஆக்சுவலி நல்ல ஸ்மெல்லு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்மெல்லாக தான் இருக்குது. லெட்ஸ் see. ஸோ செம்மையாக கார்லிக் வாசனை ஓவராக இருக்குது. அண்ட் இது என்னென்ன கண்டுபிடிக்க முடியல. இது கார்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. கார்னெல்லாம் இருக்குது. ஒருவேளை கார்ன் சப்ஜியாக இருக்குமே தெரில. பட் ஓகே, நாட் பேட். கொஞ்சம் ஸ்பைஸ் இருக்குது, எனக்கு ஓகேஷாக இருக்குது, நாட் பேட். நான் ராஜஸ்தானி சாப்பிட்டதுக்கு இது எவ்வளவோ மேல். லெட்ஸ் செக் அவுட் தி செகண்ட் சப்ஜி வாட் இட் இஸ். தெரியல, சம்திங் வெரி மைல்டாக இருக்குது. Rajma. Yes. See, you can see Rajma. Rajma is good. Okay. Rajma is really good. எனக்கு ராஜ்மா ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் குட். பட் என்னன்னா ராஜ்மாவுக்கு வந்து கொஞ்சம் அந்த 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 பீன்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுவும் ரொம்ப குட்டியாக இருக்குது. பட் ராஜ்மா டேஸ்ட் இருக்குது, அந்த மசாலா இன்க்ரீடியன்ஸ் டேஸ்ட் இருக்குது. பட் அந்த பீஸ் வந்து அந்த பீன்ஸோட இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, வில் செக் அவுட். ஐ திங்க் திஸ் ஷுட் பி பன்னீர் பட்டர் மசாலா. ஐ கேன் ஒன்லி கிவ் இட் டிப் ஆன் இட். ஏன்னா நான் ரொம்ப பன்னீர் சாப்பிட மாட்டேன். அந்த கிரேவியில் வேணால் ஐ வில் டேஸ்ட் அண்ட் டிவைஸ் நோ ஹவு இட் இஸ். Okay, so paneer butter masala fans would really like this. Paneer butter masala is damn good. Rajma is okay. அது என்னன்னு தெரியல, அது கார்ன் நினைக்கிறேன். நான் கார்ன் தான் அதில் வந்து இருக்குது, அதுவும் நல்லாயிருக்கு. ஸோ இந்த 3 சப்ஜியில் என்ன ரொம்ப காமனாக இருக்குது அப்படின்னா, அந்த பன்னீராக இருக்கட்டும், இல்லை ராஜ்மாவாக இருக்கட்டும், இல்லை கார்னாக இருக்கட்டும், குவான்டிட்டி ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. குவாலிட்டி இஸ் நைஸ். ஸோ தட் இஸ் ஓகே. Now here comes the Superman vegetable pulav. I think this is tandoori நினைக்கிறேன். ஸ்மெல் நல்லாவே தெரியுது, தந்தூரி ஸ்மெல் நல்லா தெரியுது. Okay, it's not spice, it's not வீட்டில் செய்கிற மாதிரி இல்லை. ஏன்னா வீட்டிலலாம் நம்ம கொஞ்சம் நம்மளோட ஸ்பைஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுவோம், கொஞ்சம் உப்பு காரமாக இந்த மாதிரி பண்ணுவோம். பட் இது வந்து கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ரொம்ப ரொம்ப மாட்ரேட்டும் கீழே இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லாம் சாப்பிட்லாம், காரமே இல்லாமல், ரொம்ப சால்ட்டும் இல்லாமல், ஒரு மாதிரி அந்த இப்போ தான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க சொல்லுவாங்களே அந்த குழந்தை ஸ்டேஜில், அவங்க ட்ரை பண்ணலாம். யா, ஸோ தட் இஸ் இட். பட்டர் நான் வேணால் ஐ வில் செக் இட் அவுட். அதோட பட்டர் நானுக்கு வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, சூடாக இருக்கும்போது தான் அந்த மைதா வில் ரியலி பி குட். அதுக்கப்புறம் வந்து அது கொஞ்சம் ஜவ்வு மாதிரி இழுக்க ஆரம்பிச்சிடும். அதனாலே ஐ டோன்ட் நீட் பட்டர் நான்ஸ் காமன்லி. இப்போ நான் வந்து ரொம்ப ரீசெண்டாக கூட நான் பட்டர் நானே சாப்பிட்றத விட்டுட்டேன். பட் சின்ஸ் பட்டர் நான் அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா are the most famous combo.
It's hard. Okay, it's quite hard. இன்னொன்று என்னென்னா பட்டர் நான் அண்ட் பட்டர் ரோட்டி போத் டசன்ட் ஹாவ் பட்டர். வெரி டிசப்பாயிண்டிங். ஏன்னா பட்டர் ரொம்ப கொடுக்கல. பட்டர்னால் வந்து கொஞ்சம் நல்லா உருவினோடனே அந்த ஒரு ஸ்மெல், அந்த அரோமாவே செம்மையாக இருக்கும். பட் ரெண்டுமே அதை எங்கே வாங்கினேங்கிறத we leave it now. So I still wonder why people didn't give me the bill. ஒருவேளை misplace ஆயிடுச்சா இல்லை பிளேஸே பண்ணலையான்னு எனக்கு தெரியல. பட் திஸ் வாஸ் ஆக்சுவலி பாட் ஃப்ரம் ஷாம்ஸ் பாம்பே ஹல்வா. அண்ட் தி ஒர்த் ஆஃப் திஸ் ஃபுட் பஞ்சாபி தாலி இஸ் 280. இது வர்த்தா இல்லையா அப்படிங்கிறத வந்து நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் ரிவ்யூவாக சொல்லும் போது ஐ ஃபீல் ஐ ஒன்லி கிவ் 2 for 5. அண்ட் ப்ரைஸ் இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். 2 out of 5னால உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். பட் ஓகே, என்னோடய டேஸ்ட் பட்ஸ் வந்து வேறுங்க. அவங்கள விட நான் ஒருத்தரோட டேஸ்ட் பட்ஸ் வந்து அவங்களோட அப்கிரிமிங்ஸ் ஆஃப் ஃபுட்டில் இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ஸ்பைஸியான ஃபுட்ஸ் நான் வந்து சாப்பிட்டு பழகிறதுனால எனக்கு அந்த ஸ்பைஸ் லெவலை விட கம்மியாக ஏதாவது ஒரு நான் ஸ்பைஸ் ஃபுட் சாப்பிட்டாலே எனக்கு வந்து அது ஒரு கிக் இருக்காது, சாப்பிட்ட ஒரு கிக் இருக்காது. பட் உங்களுக்கு வந்து ஒரு மாட்ரேட்டான ஒரு லெவல் ஆஃப் ஸ்பைஸ் நான் சாப்பிடுவேன். எனக்கு வந்து கொஞ்சம் தான் வந்து ஸ்பைஸே ஹேண்டில் பண்ண முடியும்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபுட் வந்து ரியலி வில் பி அ கிரேட் ஃபீஸ் ஃபார் தெம். பட் யா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து இந்த ஃபுட்டுக்கு வந்து ஐ வுட் சே if you guys really wish to have some North Indian food which you can really love is go to Bombay's Halwa, Sham's Bombay's Halwa. You can go there and you can have maybe சூடு சாப்பிட்டா வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பார்சலை விட. ஸோ யாராவது டி நகர் பக்கம் போனீங்க இல்லை இந்த ரெஸ்டாரண்ட் நீங்கள் டி நகரில் எங்கேயாவது நீங்கள் போகிற வழியில் பார்க்குறீங்க அப்படின்னா eat and try out and let me know your views about this food in the comment section. ஸோ இந்தமாரி நிறைய ரிவ்யூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் இந்த ரிவ்யூ பண்ணுறேன், சீட் மீலாக பண்ணுறேன். Okay, so see you next one. Until then, bye from Matlani.